வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் பானாங்குளத்துக்கும் மூன்றடைப்புக்கும் இடைப்பட்ட ஊரில் இருக்கக்கூடியதான் பூலம் என்ற ஊர். இந்த ஊரில் ஊர் பக்கத்தில் ஒரு குளம் மிகப்பெரிய அமைந்துள்ளது. இந்த குளத்து பக்கத்தில் ஸ்ரீ உய்க்காட்டு சாமி கோவில் கொடை விழா நடைபெறுகிறது. இந்த கொடை விழாவில் நாம் இப்போ பார்க்கக்கூடியது என்னவென்றால், சிவன் கோவிலில் இருந்து ஸ்ரீ உய்க்காட்டு சாமிக்கு பால்குடம் எடுத்து வருகிறார்கள். அந்த வர பாதையிலே குடி அழைப்பு நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. வாங்க இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும் என்பதை நாம் கண்டுகளித்து மகிழலாம். வாங்க நண்பர்களே, பார்க்கலாம். கட்டழகல் சுடலை கையில மூட்டு வாங்கி பூலோகத்து ஜனத்தில் அந்த கன்னியாகுமரி கன்னி பகவதி வாசலிலே மது வாங்குகிறார் அந்த திரவியத்தை காவலாக காத்து வரும் நேரம் மாதில் காளி பெரும் புலையில் அந்த திரவியத்தை கொள்ளையிட்டு போனவரை அந்த குடும்பங்கள் கருவறித்தார் மாவுஷக்கு பின்னவளை கருவழியா பெண்கூடியே கருவழியா பெண்ணனை கருவழித்தா மாயா அந்த கருவழித்த கல்வன் யாராக இருந்தாலும் இன்னும் 8 நாளைக்குள்ள பிடித்து அடைப்பேன் என்று என ஆண்டவன் மாயாண்டி என்று அறியாமல் மந்திரவாதி சபதம் கூறுகின்ற நேரம் அதே 8 நாளைக்குள்ளாக 7 மடங்காவுக்குள்ள இருக்கின்ற அழகான வேத மக்கள் பழிய மக்கள் எல்லாம் சேர்ந்து பயிர் செய்த பயிர்களை மாயாண்டி உடலை அழிக்க அதை ஈவிலக பெரும் பிழையன் வர பெரும்பிளையும் கைநாளை பெத்த மகளையும் வந்த 7 மடம் காவிலை அழகாக இளைய பூசை வாங்கி கொண்டு என் ஆண்டவன் அழகாக மந்திரவாதி சிவனுக்குள்ளே 3.25 நிமிஷம் அடைபட்டு மந்திரவாதி வம்சத்தை 3.25 நிமிஷம் கழித்து மண்ணோடு மண்ணாக்கி மாயாண்டி உடலை நம்ம இடத்தில் வேண்டிய வரங்களை வாங்கி எங்கே வருகிறார் பூலோக புகழ் வாய்ந்த சுடலை ஐயா சீவன பெரியதிலே அந்த வானக்குரு அவருடைய ஒரு நிலையம் அது வாங்குவாரா அதை விட்டு அந்த உய்யாடு பதிலே
சுடுகாட்டில் உடலையென்று உலகமெல்லாம் பேர் கொள்ளாதல்லவா.
அவன் கையில பிறந்த மகன் கட்டழகன் சுடலை கையில மூட்டு வாங்கி புலோகத்து ஜனத்தில் அந்த கன்னியாகுமரி கன்னி பகவதி மது வாங்குகிறார் அந்த திரவியத்தை காவலாக காத்து அது நேரம் மாதில் காளி பெரும் புலையில் அந்த திரவியத்தை கொள்ளையிட்டு போனவரை அந்த குடும்பங்களை கருவறித்த மாவுஷக்கு பின்னவளை கருவழியா பெண்கூடிய கருவழியா பெண்ணனை கருவழித்த மாயா அந்த கருவழித்த கல்வன் யாராக இருந்தாலும் இன்னும் 8 நாளைக்குள்ள பிடித்து அடைப்பேன் என்று என ஆண்டவன் மாயாண்டி என்று அறியாமல் மந்திரவாதி சபதம் கூறுகின்ற நேரம் அதே 8 நாளைக்குள்ளாக 7 மடங்காவுக்குள் இருக்கின்ற அழகான வேத மக்கள் பழிய மக்கள் எல்லாம் சேர்ந்து பயிர் செய்த பயிர்களை மாயாண்டி விடலை அழிக்க அதை ஈவிலக பெரும் விளையன் வர பெரும்பிளையும் கைநாளை பெத்த மகளையும் வந்த 7 மடங்காவினை அழகாக நிலைய பூசை வாங்கி கொண்டு என் ஆண்டவன் அழகாக மந்திரவாதி சிவனுக்குள்ளே 3.25 நிமிஷம் அடைபட்டு மந்திரவாதி வம்சத்தை 3.25 நிமிஷம் கழித்து மண்ணோடு மண்ணாக்கி மாயாண்டி விடலை அம்மை இடத்தில் வேண்டிய வரங்களை வாங்கி எங்கே வருகிறார் பூலோக புகழ் வாய்ந்த சுடலை ஐயா சீவன பெரியதிலே அந்த வானக்குரு சன்னியாசியே அவருடைய ஒரு நிலையம் அது வாங்குவாரா அதை விட்டு வெளியேறந்த அந்த சேதுபதி துறை சிவராமத்துறை கோட்டிலிங்கத்துறை அண்ணன் தம்பிமார்கள் சொந்தமாக இருக்கும் 1000 கோட்டை நஞ்சனிடம் அதை காவலாக இருந்தார்கள் 16 பங்கு தலைவர்மார்கள் அதிலே எல்லாத்துக்கும் இளையவராக இருக்கின்ற ஆர்வ தலைவர் அண்ணமார்களுக்கும் தெரியாமல் யார் ஒருவருக்கும் தெரியாமல் நமக்கு தருகின்ற சம்பளம் பத்தாதே அப்படின்னு 1 கோட்டை நெல் களவு செய்து கொண்டு அதை அறிந்த தலைவர்மார்கள் யார் என்று அறிய வேண்டும் அல்லவா களவு செய்தது யார் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்ல சத்தியப்பிரமாணம் செய்தார்கள். எங்கே சிவனப்பெருமான் அன்னகத்திலே வந்து சத்தியப்பிரமாணம் செய்துவிட்டு
ஆமா வருகின்ற போது வெள்ளாட்டங்கள் ஆய்போலையில் ஆண்டவன் அழகாக வந்து அந்த வெள்ளாட்டங்கள் ஆய அழகாக பிடித்து 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 16 பங்கு போட்டு ஆமா அந்த ஒய்க்காட்டில் பங்கு போட்டதினால் ஆண்டவன் அங்கு அல்லறை சொல்லறை செய்து அட்டாத்துட்டுகள் செய்து யார் என்று குறிமகள் வந்து அழகாக குறிகாரி சொல்ல ஆமா இது சிவழப்பெரி மாயாண்டி என்று சொன்ன போது ஒய்க்காடு நன்னகரத்திலே அழகாக நிறைய பூசை வாங்கி 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 கொண்டு அந்த ஒய்க்காட்டு தலைவமாரிடத்தில் நிலையத்தை வாங்கி கொண்டு ஒய்க்காடு வந்ததாலே ஒய்க்காட்டு சுடலை ஐயா ஒய்க்காட்டு பேச்சியம்மா பேச்சியம்மா பிரம்ம சக்தி பேரழகன் முண்ட சுவாமி அவன் ஒய்யாடு அமர்ந்ததாளே ஒய்யாடு அமர்ந்ததாளே ஒய்யாடு சுடலை என்பார் அமர்ந்ததாளே அவர் ஒய்யாடு அமர்ந்ததாளே சுடலை என்று உலகமெல்லாம் பேர் புகழ்வானதல்லவா அப்பேற்பட்ட ஒய்க்காட்டான் சரி எங்கே வந்து கொண்டிருக்கிறார் எங்கே வருகிறார் ஐயா குடிகொண்டு தெளிவாதையாக ஆமா செந்தமிழ் பெருத்த நன்னகரமாக விளங்கும் செங்குளமான் நன்னகரம் அந்த செங்குளமான் நன்னகரத்திலே அம்மையும் அழகாக திருவரங்கச் செல்வி வாசல் முன்பதாக வந்து அமர்ந்திருக்கிறாரு ஒய்க்காட்டான் ஆமா அதோடு மட்டுமில்லாமல் சரி ஊரை காக்கும் தெய்வமாக குலத்தாங்கரை அமர்ந்திருக்கிறானே ஆண்டவர் ஒய்க்காட்டு சுடலை அந்த ஒய்க்காட்டான் சுடலை மாடன் அங்கு வந்து அழகா நிலைய பூசை வாங்கி கொண்டு அங்கு செங்குளமான நன்னகரத்தில் இருக்கின்ற போது அந்த ஒய்க்காட்டு சுடலைக்கு சரி அடுத்த வருஷம் கொடை விடாதுல ஆமா அதுக்கு முன்ன கூட்டி இந்த வருஷமே கடாய பிடிச்சிட்டாங்க அது வெள்ளாட்டம் கடான எப்படி தெரியுமா பிடிக்கும் போதே சரி 2 திருக்கு ஆமா அது ஒரு வருஷத்துக்குள்ள 3 திருக்கு போட்டு கொளுத்துங்கடா நல்ல கொழுன்னு இருக்கல அப்படி அழகான இருக்குங்கிற கடாயை ஆமா அந்த செங்குளமான நகரத்தில் அழகான ஒய்க்காட்டு சுடலை மாடனுக்கு அழகாக நேர்ந்து விட்டு இருக்கிறார்கள் கடாய் அந்த கடாய் இங்க எப்படி வந்தது அந்த சுவாமிங்க ஏன் வந்தார் எதுக்காக வந்தா செங்குளத்து சுடல சரி செங்குளத்து ஒய்க்காட்டான் வாசல்ல இருந்த அழகான அந்த கடாயை ஆமா இங்க யார் கொண்டு வந்தா யார் வந்தா தெரியுமா யார் ஐயா இந்த செங்குளமான அன்னகலத்தில் அழகாக சிறப்போடு ஆண்டவனுக்கு அழகாகவே வளர்த்து விட்ட கடாயை நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் போற்றும் நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் போற்றும் நாடு கொடமழையது பொழியும் நாடு குளிந்த தென்றல் வீசும் நாடு கொடமழையது பொழியும் நாடு குளிந்த தென்றல் வீசும் நாடு புத்தமிழும் பெருத்த நாடு புண்ணியவான்கள் வாழ்ந்து வரும் இந்த புகழ் பெற்ற பூலம் மதிலே இந்த பூலம் நகர அதிலே செல்வ செழிப்போடு ஈசனுக்கு கண் கொடுத்து வாசலிடத்திலே பெண்ணெடுத்து பேசும் திறக்குளமல்லாத தேவர்குலம் என்றும் ஆமா மண்ணிலே மரபர்குலம் என்று போட்டுகின்ற பாண்டியமா சமுதாயங்கள் இந்த பூலமான நன்னகரத்தில் சிறப்போடு வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி வாழ்ந்து வருகின்ற போது என்ன இந்த பூலமான நன்னகரத்தில் வாழ்ந்து வந்த சரி செல்ல சீமான் யார் தெரியுமா ஆறுபடை வீட்டுக்கெல்லாம் அதிபதியாக அமர்ந்திருக்கிறானே ஆறுமுகப் பெருமாள் அந்த ஆறுமுகப் பெருமாளுடைய பேரை தலைமையில் சுமந்து கொண்டிருக்கின்ற ஆறுமுக தேவருமா இந்த பூலம்மா நகர சிறப்போடு வந்து அந்த சொத்து பத்து அவர் சொந்த பந்தங்களோடு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு
எனக்கு மத்த வீடு இருக்கு. இருக்கு. சொந்தத்தோடு பந்தங்களும் அவர் சொந்தங்களும் பந்தங்களும் சுகப்போகமாக வாழும் நேரோ. சொந்தங்களும் பந்தங்களும் சொந்தங்களும் பந்தங்களும் சுகமுகமாக வாழ்ந்து வாரா. இந்த பூலமான நகரத்திலே அழகாக வாழ்ந்து வருகின்ற பண்டிமார் சமுதாயத்தில் சரி எல்லாருமே அழகாக செல்வத்தோடு சுகப்புகத்தோடு வாழ்ந்து வருகின்ற போது வருகின்ற பொழுது அதில் ஆறுமுகத்தேவர் என்பவர் ஆமா வல்லவராகவும் சரி ஆணுக்கு ஆண் அழகன் அறிவிலை சிறந்தவர் சிறந்தவர் அல்லவா. குஜ பலங்களோடு ஆமா குஜ பலம். ஆமா இந்த தோணை அப்படி தூக்கிட்டாருன்னா அது 2 ஆள் தூங்கலாம் அந்த அளவுக்கு திறமை. ஆமா பழைய காலத்து சாப்பாடுல அந்த காலத்து சாப்பாடுலாம் பச்சை மிளகா கொடுத்து ஆமா ஒரு கும்பா சோறை வச்சாலும் ஒரு கள்ளி மிளகா கடிச்சு சாப்பிட்ட ஆட்கள். ஆமா நாம குத்துன உமியில குறுநு உமி சாப்பிட முடியாது. அப்பேற்பட்ட ஆறுமுகத்தேவர் என்பவர் சரி இந்த அழகான பூலமான அன்னகரத்திலே வாழ்ந்து வருகின்ற போது வருகின்ற பொழுது அந்த செங்குளமான அன்னகரத்திலே ஒய்க்காட்டி உடலை மாடனுக்கு நேர்ந்து விட்டாங்களே கிடா. ஆமா கொளுத்த கிடா. அந்த கிடாயை ஆமா என்னாக தெரியுமா என்னையா இந்த பானாங்குளமான அன்னகரத்திலே வாழ்ந்து வருகின்ற நடுகாட்டு தியாகி நந்தகோபுர வசத்தில் இருக்கின்ற யாதவர் மக்கள். ஆமா யாதவகுல மக்கள் அங்க போய் ஆடுகளை மேய்த்து சரி அங்க தண்ணீர் காட்டி ஆமா அப்படி வருகின்ற வழக்கம் அல்லவா. வழக்கம் அந்த வழக்கத்தோடு இருக்கின்ற போது அங்கே அழகாக ஆண்டவன் மாயாண்டி உடலைக்கு நேர்ந்து விட்ட கிடா. சரி கிடாயோடு கிடாயா சொல்லுங்களா இனத்தோட இனம் சேரும்ல. ஆமா இனத்தோட இனமா சேரும்ல. இப்ப கோழின்னா கோழியோட சேர்ந்துரும். ஆமா ஆடுனா சரி அந்த ஆட்டோட சேரும் அல்லவா. அப்படி சேருகின்ற நேரம் சேருகின்ற நேரம் இவங்க ஆடு மேய்க்குகின்ற போது அந்த ஆட்டோட ஆட்டாக செங்குளமான நகரத்திலே ஒய்க்காட்டு உடலை மாடுக்கு நேர்ந்து விட்ட கிடா. அந்த திருக்குப்பட்ட 3 திருக்குப்பட்ட ஆமா நல்ல பெரிய கிடா கொளுத்த கிடா. ஆமா ஐயா ஒரு கிடாயம் அறுத்தோம்னா கிட்டத்தட்ட சரி 10 30 35 கிலோ சேரும். 35 கிலோ சேரும். அந்த அளவு சேரும். ஆமா அந்த கிடாயை சரி அழகாக மேய்த்து கொண்டு வருகின்ற போது அந்த கிடாயானது தப்பி இந்த ஆட்டோட ஆட்டாக கோங்கமார ஆட்டோடு வந்து விட்டு கூட்டத்தோட கூட்டமா வந்து சேர்ந்துட்டு கூட்டமா வந்துடலாம். ஆமா அந்த கிடாயை அப்படியே பத்தி கொண்டு வராங்க. வருகிறார்கள் பானாங்குளமான நகரத்தில் பானாங்குளம் வருகின்ற நேரம் நேரம் ஆண்டவன் அருளாளே. சரி அந்த கிடாயானது வந்த நாள் முதலாக ஆட்டோடு சும்மா சேராத ஆடு. ஆமா புதுசா சேர்ந்து என்ன ஆகும் தெரியுமா. என்னய்யா ஒண்ணு சண்டை போடும். சண்டை போடும் முட்டும் சரி மோதும். ஆமா கிடாயை மேய்க்கக்கூடிய ஆளை கூட சேராது தள்ளிடும். ஆமா அந்த ஆடானது சேட்டை பண்ணுகிற நேரம் அப்ப யார் வருகிறா. யாரு அந்த ஆடுகள் எல்லாம் இங்க கடையை அப்படியே மறிச்சு விட்டு போறாங்கல்ல. ஆமா ஆறுமுகத்தேவர்கள் என்னையா கோனாரையா ஐயா கோனாரையா என்ன எங்க போறிய ஐயா. ஆடுகளுக்கு தண்ணி காட்டி அப்படியே மேய்ச்சி